ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகத்தோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அதுல உங்களோட ராசிநாதன் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்காருங்க. அப்ப வக்ரம் பெறுறது யோகமான ஒரு அமைப்பு தானா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது. ஆனா வக்ரம் பெற்ற நட்சத்திர சாரநாதன் கேந்திரத்தில் இருக்கார். அப்ப கேதுவின் நட்சத்திரத்துல இந்த புதன் பகவான் வக்ரம் பெறுறது ஒரு யோகமான அமைப்புன்னு தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம்னாக்கா சுபகிரகத்தின் நட்சத்திரத்து காலில் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் அந்த கிரகம் வலிமை குறைந்த ஒரு பலன்களை தருன்றுவீங்க. ஆனா அசுப கிரகம்னு சொல்றது சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது இந்த 5 கிரகங்களும் அசுப கிரக லிஸ்ட்ல வருவாங்க. இந்த 5 கிரகத்தின் நட்சத்திர சாரத்தை வாங்கி எந்த ஒரு கிரகம் நின்று வக்ரம் பெற்றாலும் அந்த வக்ரம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்றீங்க. உண்மையாலுமே சொல்ல வரங்க, உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் வருகின்ற ஆவணி 12 தேதி காலகட்டம் வரலுமே வக்ரத்துல இருக்கார். சார் ஆவணி மாத பலன்கள்னு சொல்றீங்க, ஆனா ஆங்கில தேதிக்கு சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 16 தேதி இந்த இடைப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த வீடியோவில் கொடுக்க இருப்பேன். அப்ப இந்த ஆவணி 12 தேதின்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா 28ஆம் தேதி காலகட்டம் வரலுங்க. ஆகஸ்ட் 28 காலகட்டம் வரலுமே நீங்க உங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் சொல்லலாம். அப்ப ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 28 காலகட்டம் வரலும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும்ன்றீங்க. அது மட்டும் போதாதுன்னு இந்த அசுப கிரகத்தின் நட்சத்திர சாரத்தை வாங்கி இந்த புதன் பகவான் வக்ரம் பெறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். 3, 7, 11 என்பது உயிர் காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்ப இந்த நேர காலங்களில் வெகு நாட்களா தடைபட்டிருந்த ஒரு சில நிகழ்வுகள், ஒரு வீட்டுல திருமண யோகங்களா இருக்கலாம், குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய நிகழ்வுகளா இருக்கலாம். இது மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் உங்களுக்குன்ற மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ், தொழிலை பாராட்டி கௌரவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்ல விரும்புறேன். அதுவும் குறிப்பா இந்த ஆகஸ்ட் 28 தேதிக்குள்ளார நீங்க செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கேதுவின் சாரத்துல புதன் நின்று கேது பகவான் சொந்த வீட்டில் அதாவது ஆட்சி பலம் பெறாரு. இந்த அதுவும் கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது புதன் பகவானின் வீடான கன்னி வீட்டிலேயே ஆட்சி நல்லா வலுவா இருக்காருங்க. அதனால இந்த மாத காலகட்டமானது உங்க ராசிநாதன் வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டங்கள், எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது. அது சூரியன் புதன் சேர்ந்து நிமின யோகம் பெற்று இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். உங்களோட இளைய சகோதரத்தின் வாயிலாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மாநிலம் சென்று வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தொழிலை பாராட்டி உங்களுக்கு கௌரவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். இளைய சகோதரத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பா வெற்றியை நோக்கிய பயணங்களா இருக்குன்றீங்க. அதனால இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்சாலும் மிதுன ராசி என்பவர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்கிறது மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அதே போல 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறார். அப்ப 3ஆம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றால் அரசாங்கத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், அரசாங்க முயற்சிகளுக்கு எடுக்கக்கூடிய நபர்கள் அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாலும் இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் வேலை வாய்ப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த மாத காலகட்டங்களானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசிநாதனோட சேர்ந்து 5ஆம் அதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்து இருந்தால் குலதெய்வமே உங்க வீட்டை நோக்கி தேடி வருதுன்றீங்க. அப்ப இந்த குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு.
குழந்தை செல்வத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம்னால உங்களோட குலதெய்வத்தின் அருளும் உங்க குழந்தை பேர் பெறறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க. அதனால வெகு நாட்களா குழந்தையே இல்லை சார், எனக்கு குழந்தை இருக்குதா இல்லையானே தெரியல, நாங்க போகாத கோயில் கிடையாது, வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் கிடையாது, எல்லாமே செய்துட்டு தான் இருக்கும், ஆனா குழந்தை தரிக்கலேன்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையால் உங்களோட ஜாதகத்தில் குழந்தை பேர் தரிக்கணும்ன்றது விதிகள் எழுதப்பட்டிருந்தால் கண்டிப்பா இந்த ஆவணி மாதத்தில் குழந்தை பேரு மிதுன ராசி என்பவர்களுக்கு தரித்தே தீரும். இல்லையேல் கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால ஒருவேளை இந்த ஆவணி முதல்லயே நீங்க பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கிறீங்கன்னாக்கா உங்களோட ஜாதகத்தை கம்பல்சரி, அது கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்தையும் கம்பல்சரி ஒரு தகுந்த ஜோதிடரை கொண்டு போய் தெளிவாக செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதமும் தொடங்கிருச்சு. அதனால உங்களோட சுய ஜாதகத்தை கொண்டு போயிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட, குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தா கொண்டு போய் பாருங்க. இதை மாதிரி ஒரு ஜோதிடர் சொன்னாருங்க, இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் ஆத்மகாரகன் சூரியனோட உங்க ராசிநாதன் இணைந்து இருக்கனால தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த யோகங்கள் இருக்குதா இல்லையா, அல்லது எங்களோட சுய ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கினாக்கா உங்களோட சுய ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கான கோயில் பரிகாரங்கள் சொல்லுவாங்க, அந்த கோயில் பரிகாரத்தை நீங்க போயிட்டு கடைபிடிச்சிட்டாவே இந்த மாதிரி கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடும். இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்க விட்டுட்டால் அதுக்கப்புறம் காலம் கடந்து போயிடுங்க. அதனால குழந்தை பேருன்ற மாதிரி விஷயத்த நீங்க காத்துட்டு இருந்தால் கண்டிப்பா இந்த நேர காலகட்டத்துல ஒரு ஜோதிடர் வரீங்க, நீங்க எந்த கோயிலுக்கான பரிகாரங்கள் சொல்றாங்களோ அந்த கோயில் பரிகாரங்களை இந்த மாதத்திலே செய்திருங்க. அதை விட மிக மிக முக்கியமான ஒன்று தெளிவா சொல்ல வரங்க, இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு மாதம்னு சொல்லலாம். ஏன்னா உங்க ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதியே சனி பகவான். அப்ப இந்த சனி பிரதோஷமும் இந்த மாத காலகட்டத்தில் வர இருக்கு. 2 பிரதோஷங்கள் சனி பிரதோஷம் வருதுங்க. உண்மையாலுமே வெகு நாட்களா திருமணம் குழந்தை பேரை மட்டும் சொல்ல விரும்பல, வெகு நாட்களா இதுக்காக காத்துட்டு இருக்கு சார், இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்ற மாதிரி இருக்கேன், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கு, வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், இது மாதிரி பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நான் நோக்கி பார்த்துட்டு இருக்கேன், எதுவுமே நடக்க மாட்டேன்றது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே சார் ஏங்கி காத்துட்டு கூடிய நபர்களுக்கு உண்மையால உங்களோட கர்ம பலன்கள் குறைந்திருந்தால் இந்த சனி பிரதோஷம் 2 வருது இருக்குங்க. அதாவது ஆவணி 1ஆம் தேதி என்றே சனி பிரதோஷம் வருது, ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷங்க. அதாவது ஆங்கில தேதிக்கு சொல்லணும்னாக்கா ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த 2 நாட்களுமே சனி பிரதோஷங்கள் வர இருக்கு. இந்த சனி பிரதோஷத்தை நீங்க போய் கலந்துகிட்டீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள் கலந்துருங்க. ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் இந்த சனி பிரதோஷங்கள். இந்த சனி பிரதோஷன்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் வர இருக்கனால கண்டிப்பா சனி பிரதோஷத்தை நீங்க கலந்தாலே உங்களோட முழுமையான கருமாக்கள் நீங்கி வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அது மட்டும் போதான்னு இந்த மாத காலகட்டத்தில் ஆவணி மாதம் 22ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு முழு முதல் கடவுள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாத காலகட்டத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்குளர பார்க்க முடியும். அதனால மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் நிறைந்த காலகட்டங்களா இருக்கு. இந்த மாத காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்ந்து குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இது மாதிரியான சுப நிகழ்வு செய்யக்கூடிய ஒரு மாதமா இருந்துட்டு இருக்கு. அப்போ உங்களோட கர்ம பலன்கள் நீங்களும், ஏன்னா அஷ்டமச்சனிலேயே கர்ம பலன்கள் நீங்கிடுச்சு, இருந்திருந்தாலும் விட்டவர தொட்டவரன்றது ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இந்த மாத காலகட்டத்தில் அது நீங்கிறதுக்கான ஒரு உகந்த காலகட்டமா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால மிதனராசி அன்பர்கள் யோசிக்காம இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுத்தால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்றீங்க. இந்த மாதத்துல முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பா வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடு உகந்தது அப்படிங்கிறத பற்றி தெளிவா பார்க்கிறோம். இப்ப காலச்சக்கரத்தின் 3வது ராசி தாங்க மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க புதன் பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்றது. அந்த வகையில பார்க்கையில இப்ப மிதுன ராசியை பொறுத்த வகையில அறிவு, புத்திசாலித்தனம், திறமைகள், நல்ல படிப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மதிநுட்பம் இருக்கும்.
எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனா இவ்வளவு இருந்தாலும் தொழில், வேலை, வருமானத்துல ஜெயிக்க முடியுதா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்குது. அந்த வகையில பார்த்தோம்னாக்க கடந்த 2-3 வருடங்களாகவே சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப குறிப்பா பார்க்க போனோம்னா கரெக்டா இப்போ ஒரு போன மாசம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் அதற்கு கடந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாதங்கள் கம்ப்ளீட்டாவே சரியில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல பார்த்தோம்னாக்க சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியா இருந்து ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினார் கடந்த ஒரு 2.5 வருஷமா. பிறகு ராசிநாதன் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சுற்று கிரக நிலையில சுற்றி வரையில சனியோட பிடியில இருந்து, அதுக்கப்புறம் ராகுவோட பிடியில இருந்து, அதுக்கப்புறம் விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருந்து பல்வேறு விதமான விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். தொழில் சார்ந்த விரயம், பணம் சார்ந்த விரயம் அப்படின்னு பல்வேறு விதமான விரய செலவுகள் இந்த காலகட்டத்தில் இருந்து வந்துச்சு. சரி, அது மட்டும்தான் தொழில் வியாபாரம் மட்டும்தான் அப்படி இருந்துச்சா அப்படின்னா குடும்பத்திலையும் பல்வேறு விதமான பிரிவினைகள், சிக்கல், தன்னோட பேச்சு எடுபடலை, அது மட்டும் இல்லாம தன்னை யாரும் மதிக்கலை, குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை, ஆமா குதூகலமான சில விஷயங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல, திருமணம் ஆகல அப்படின்னு பல்வேறு தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பார்வை அப்படிங்கிற ஒரு குரு பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மங்கள நிகழ்ச்சிகள் சார்ந்து குரு பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனாலும் பாத்தீங்கன்னா விரய செலவுகள் சார்ந்து சொத்துக்கள், முதலீடுகள் இது சார்ந்த விஷயத்துக்கான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல சூரிய பகவான், ஆட்சி பெற்ற சூரிய பகவானோட சேர்ந்து சுக்கிரன் யாரு? பாக்யாதிபதி. பாக்யாதிபதியோட சேர்ந்து எந்த இடத்துல? 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பார்த்தீங்கன்னாக்க 3ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். முக்கூட்டு கிரகங்களின் இணைவு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதுவும் சிம்ம ராசியில. இந்த காலகட்டத்துல தான் நீங்க ஒரு புது முடிவுகளை எடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது எப்படி ஏற்பட்டிருக்குன்னா தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்து இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்துடலாம். எந்த தொழில் செய்ய போறோம், எதுல லாபம் இருக்கு, என்ன வேலை பார்க்க போறோம், அந்த வேலையில என்ன விதமான முன்னேற்றம் இருக்கு, நுட்பம் என்ன, ப்ரமோஷன் எப்படி போறது அப்படிங்கிற ஒரு விஷயம், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய யுக்திகளை எப்படி கையாள்றது அப்படிங்கிற விஷயம்லாம் தெளிவாகி தெளிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான தொடக்க மாதமா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தை முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். புது முயற்சி, புதிய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களுக்கு அனைத்துக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். வேலையில நீண்ட நாளா வேலை இல்லை, வேலை கிடைச்சாலும் என் படிப்புக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. ஆமா, அடுத்து பாருங்க 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் இருக்கிறது என்ன விதமான ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா குடும்பத்துல சுகஸ்தானத்துல, அதுவும் தாய் சார்ந்த உறவு நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து குடும்பம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பத்துல இதுவரையும் ஒரு தவறான புரிதல் இருந்து வந்துச்சு இல்லையா, கணவன் மனைவி ஒற்றுமை, அண்ணன் தம்பி உறவுகள், அப்பா அம்மா சார்ந்த விஷயங்கள், அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு தவறான புரிதல் இருந்து வந்தது. ஒரு கெஸ்ஸிங், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, ஒருவேளை நம்ம இதை சொன்னா அவங்க அப்படி எடுத்துக்குவாங்களோ, இப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த குழப்பம்லாம் மாறும், தெளிவடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம்
4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏற்படுது. பாக்யாதிபதி நீசம் பெற்று இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு எல்லா புது முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, புதிய விருந்தாளிகள் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம், புதிய நண்பர்கள் வரக்கூடிய காலகட்டம், விருந்து உபசரணைகள் நடக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. அப்ப வெளிநாடு போறது, திருமணத்திற்கான முயற்சி எடுக்கிறது, வரன் பார்க்கறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க சிறப்பாக வேலைகளை தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தெய்வ கடாட்சம் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் அங்கே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா தெய்வ கடாட்சம், அதாவது இறைவன் இதுவரை நீங்க வழிபட்ட தெய்வம் இப்பதான் உங்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கறதும் உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றியை வாங்கி தர்றதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் கவனம். இப்போ உங்களை பொறுத்தவரை எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு வேலையை, எந்த ஒரு தொழிலை, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உடனுக்குடனே அதை அப்போதைக்கு அப்பதை நோட் பண்றதும், அது மட்டும் இல்லாம அதை ஒத்தி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து செய்யணும். ஒத்தி வைக்கிறது அப்படின்னா சில விஷயங்களை சொல்லி மறதி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. கமிட்மெண்ட் படி நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த புதன் கேது இணைவால வரும். மறதி ஏற்படும். அப்ப அந்த மறதியை போக்கணும், அப்பப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிறது, ஷெட்யூல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பள்ளி குழந்தைகளோட படிப்பு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பு விஷயத்தை பொறுத்த வகையில கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்படும். தாம் படிச்சது டைமுக்கு ஞாபகம் வராம போயிடுது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயங்களை மறந்துடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கணுங்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. பெண்கள், குடும்ப பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீண்ட நாள் கேள்வி. குடும்ப பெண்களை பொறுத்த வகையில இதுக்கு முன்னால நம்ம குடும்பத்தை பத்தியும் உங்களை பத்தியும் பார்த்தீங்கன்னாக்க 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. எது சரி, எது தவறு, எதை எடுத்துக்கிறது, எதை செய்யறது, எதை செய்யறது இல்லை. மாமனார் ஒரு விதமா சொல்றாரு, மாமியார் ஒரு மாதிரி சொல்றாங்க, கணவர் ஒரு மாதிரி பேசுறாரு, குழந்தைகள் ஒரு மாதிரி பேசுது, உறவுகள் ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சு அதெல்லாம் மாற்றம் ஏற்படும். இப்பதான் ஒரு தெளிவுக்கு வரும். என்ன அப்படின்னா, இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படிங்கிறது மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நட்பு ஏற்படும். அன்பு, நட்பு, உறவுகளுக்குள்ள ஒத்து போயிடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட பாராட்டுக்கள், குடும்பத்திலேயே பாராட்டுக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இந்த காலகட்டம் பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. உடல் நலத்துல ஏதேனும் கோளாறு வருமா அப்படின்னா, சுக்கிரன் கேது இணைவு ஏற்படும். அந்த இணைவு ஏற்படுற அந்த காலகட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னாக்க லைட்டா நெஞ்சு எரிச்சல் வரும். சாப்பிட்ற உணவுகளை அதிகமா சாப்பிட்டாச்சு அப்படின்னா லைட்டா நெஞ்செரிச்சல் வர்றது, காரமான உணவுகள் சாப்பிட்றதுனால வர்றது, அது மாதிரி அந்த நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கு என்னன்னா, உணவு முறையிலையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பயிற்சிகளை செய்யறது மூலமா அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஒன்றும் பெரிய பயப்படுறது மாதிரி ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, முதியவர்கள்லாம் எப்படி இருக்கு, புது முயற்சிகள் எதா இருந்தாலும் செய்யலாம். நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா தாராளமா இருக்கலாம். முதலீட்டு முறையில் வருமானம் ஈட்டுறது, அல்லது தொழில் முறையில் வருமானம் ஈட்டுறது, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருமானம் ஈட்டுறது, இப்படி பல்வேறு விதமா வருமானம் ஈட்டுறது, உழைப்பில்லாம முதலீடு, பணத்தை வைத்து பணம் பண்ணும் முறையில பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் அந்த புதிய முயற்சிகள்லாம் தொடங்கலாம், செய்யலாம். செஞ்சீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. வீடு, வண்டி, வாகன யோகங்கள் நல்லா இருக்கு. கடன், பகை, நோய் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவமானம், கண்டம்,
அசிங்கம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சந்திச்சிங்க இல்லையா, அதுலலாம் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதுனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, பயணங்கள் மேற்கொள்றது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக்கங்க மிதுனராசி அன்பர்களே. ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல தொடக்கத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு தொடக்க நல்ல மாதமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய சுய சாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்குறது, ஒரு முக்கியமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னா ஒரு ஆலோசனையோட செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள் மிதுனராசி அன்பர்களே. காலச்சக்கரத்தின் 3வது ராசியான இன்னைக்கு மிதுன ராசியுடைய வாழ்வாதாரம் இந்த ஆவணி மாசத்துக்கு எப்படி இருக்கும்? சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. ஏன் ஒரு அற்புதமான ராசின்னு சொல்றேன்னா, மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அதாவது மூலக்காரகன், அறிவுக்காரகன், அதாவதுன்றது வந்து கல்விக்காரகன் சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு வந்து தூண்டி விடுறவர் யாரு, மோட்டிவேஷன் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் மட்டும்தான். புதன் நினைச்சிட்டார் அப்படின்னா அதாவதுன்றது வந்து அரசனையும் ஆண்டி ஆக்கிடுவாரு, ஆண்டியும் அரசன் ஆக்கிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் உள்ளவர் வந்து யாருன்னா புதன் பகவான், உங்க ராசிக்கு அதிபதி. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசத்துல எந்தெந்த கிரக நிலைகள் எந்தெந்த வீட்டுல எந்த தன்மையில் இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில குரு பகவான் செவ்வாய் பகவான் நட்புல இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில வந்து சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பாத்தீங்கன்னா பகையா இருக்கிறாரு. அதே சமயத்துல வந்து சூரியன் வந்து இன்னைக்கு ஆட்சியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில கேது பகவான் நட்புல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்டான்றது வந்து கும்ப ராசியில சனி வந்து ஆட்சியா இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில ராகு பகவான் வந்து நட்புல இருக்கிறாரு. அப்ப இந்த ஆவணி மாசத்தினுடைய கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் இவ்வளவுதான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவா ஒரு நவகிரகத்திலேயே ராஜா யாரும் சொல்லுவோம்னா குரு பகவான் தான் சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் என்னைக்கு குரு மறைஞ்சாரோ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு போராட்டமான நேரம் தான். அதாவது மற்றவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாசம் நல்லா இருக்கும், இந்த மாசம் நல்லா இருக்கும், இப்ப நல்லா இருக்கும், இப்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி பாத்தீங்கன்னா இந்த 5-6 மாசமா பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல் பிரச்சனை என்னன்னா தொழில் முடக்கும். ஏன்னா குரு பகவான் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்தாரோ, அதாவது உங்க பாவகத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தாரோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தொழில் முடக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகம் மறைஞ்சாலும் அந்த கிரகம் கண்டிப்பா வேலை செய்யாது. சரிங்களா? அப்ப 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்ச கிரகம் யாரு? குரு பகவான் மறைஞ்சிருக்கிறாரு. 2வது செவ்வாய், உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதிக்கு உண்டான செவ்வாய் பகவானும் 12ல மறைஞ்சிருக்கிறாரு. அப்ப வந்து லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானும் 12ல மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி நவகிரகத்துல ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு 12ல மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி 12ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்கள் போய் மறைஞ்சதுனால பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5-6 மாசமா குரு மறைஞ்சதுல இருந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல்ல தொழில் முடக்கம் ஆயிடுச்சு. 2வது காலகாசு சம்பாரிச்சு விழுந்து வீட்டுல வச்சாலும் வர்றது தெரியுது போறது தெரியல. மாடு கறக்க போன குடிக்கு கரெக்டா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். தங்கம் சம்பாரிச்சா தவிட்டுப்படி, மாணிக்க சம்பாரிச்சா மத்தியான செலவு, வெள்ளி வந்தா வேறையும். இன்னைக்கு மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த சேனல் பார்த்தாலும் யார்கிட்ட போய் கேட்டாலும் நல்லா இருக்குது, மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குது சொல்றாங்களே தவிர கிட்டத்தட்ட இந்த 5-6 மாசமா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு போராட்டம்.
கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரிதான் கிடந்தாகணும். அப்ப இந்த 5-6 மாசமா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மதுரை மேல இருக்கக்கூடிய பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறது புரியாம நிலைமைதான். அப்படி இருந்தாலும் உங்க ராசிக்கு அதிபதியாவது நல்ல இடத்துல இருக்கிறாரா? அதுவும் இல்லை. ஏன்னா ஒரு ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துல போய் இன்னைக்கு அவரும் பகைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. பொதுவா வந்து சிம்ம ராசியில வந்து புதன் போய் உட்காரும் போது பகையாயிடுறாரு. அப்ப பகையாகும் போது உங்க ராசிக்கு அதிபதியும் அங்க வேலை செய்ய மாட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா அவர் அந்த 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு மீண்டும் வந்து அவர் தன் சொந்த வீட்டுக்கு, ஏன்னா மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி உங்க புதன் பகவான் தான். அடுத்தது என்ன பண்ணிடுறாரு, உங்க அதிபதி மீண்டும் கன்னி ராசியில போய் அவர் ஆட்சியா உச்சம் அடைஞ்சு உட்காந்துடுறாரு. எப்ப? ஆவணி மாசம் 10ஆம் தேதி. அப்ப அந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து பார்த்துதான் அப்பதான் உங்களுடைய நிலைமையில் கண்டிப்பா கொஞ்சம் மாறும். ஏன்னா ஆட்சியா உச்சம் அடைஞ்சு உட்காரும் போது அப்பதான் உங்களுக்கு அந்த மூளை வேலை செய்யும். இப்ப அப்படி கிடையாது. அதாவதுன்றது நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்கிறோமோ அதுதான் பண்ற நிலைமையா இருக்குது. 1 கிராம் நகை இருந்தா கூட கொண்டு போய் அடுமா வைக்கலாமா இல்ல வித்து சாப்பிடலாமா? செய்து கூலி கைக்கு வராது. ஒரு தொழில ஜாப்ல கூட கட்டன்றது ஒரு சம்பளம் உயரவில்லை, ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு காரியம் நினைச்சாலும் தாமதமா தான் இருக்கும். சுருக்கம் சொல்லணும்னா உங்க நேரம் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இல்லை. அப்ப படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட பாத்தீங்கன்னா இப்ப தடையா தான் இருக்குது. என்னதான் படிச்சாலும் மைண்ட்ல யாராது. அப்போ ஒரு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாமா? அதுவும் இன்னைக்கு தடையா தான் இருக்குது. வெளிநாட்டுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் தடை. ஏன்னா மொத்தத்துல மூலக்காரகன் உங்க ராசிக்கு அதிபதி போய் மெயினான்றது வந்து 3ஆம் இடத்துல இன்னைக்கு போய் பார்க்கும்போது பகையா உட்காரும் போது அவரு 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களுடைய வெளிநாடு கனவு அந்த இடத்துல நனவாகும். 2வது உங்க தொழில மாற்றங்கள் கொடுப்பாரு. கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர யோகத்தை கொடுப்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குரு பகவான் 12ல மறைஞ்சதுனால இந்த 5-6 மாசமாவும் குடும்பத்துல தேவையில்லாத கடன் பிரச்சனை, தேவையில்லாத சண்டை சாடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு உண்டான அதாவது அதிபதியான செவ்வாய் பகவானும் மறைஞ்சதுனால அதுவும் கிட்டத்தட்ட இந்த 1 மாச காலமா ரொம்ப பிரச்சனை. இப்படி இருந்தாலும் சரி, சிவன்றது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவராவது நல்ல இடத்துல இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் பாவகத்துல போய் அவரு இன்னைக்கு பகையா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப இதே ஆவணி மாசம் 10ஆம் தேதி அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் கட்டான்றதை வந்து பார்க்கும்போது இப்ப வந்து சிம்ம ராசியில இருந்து அடுத்தது என்ன பண்ணிடுறாருன்னா கட்டான்றதை வந்து கன்னி ராசிக்கு நீச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. அப்ப அந்த நீச்சம் அடைஞ்சு அவர் உட்காரும் போது ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறாரு. அப்ப அந்த சுக்கிரன் வேலை செய்யணும்னா கூட அவரு இந்த சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகணும். கன்னி ராசிக்கு போய் நீச்சம் அடையணும். அப்ப நீச்சம் அடையும் போது ராஜபங்கம் நீச்ச யோகம் அடையும் போது கண்டிப்பா அப்பதான் அந்த சுக்கிரன் அங்க வேலை செய்வார். சுக்கிரன் சொல்றது மனைவி. இப்ப உங்களுக்குள்ளார நிறைய போராட்டம், நிறைய கருத்து வேறுபாடுகள். சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, படுக்கும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லாத ஒரு நிலைமை தான். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப உங்களுடைய நேர காலத்துக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா இன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி அதாவது சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவதுன்றது சூரியன். சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் வந்து என்னன்னா இந்த ஆவணி மாசம் அதாவது ஒளி கிரகம், சூரிய பகவான் சொல்றது வந்து ஒளி கிரகம், அவரு தான் சொந்த வீட்டுல இப்ப ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 மாசத்திலேயே 1 மாசத்துல மட்டும்தான் அவர் தன் சொந்த வீட்டுல போய் அவர் அடைவார். அப்ப இந்த ஆவணி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் உட்காருவாரு. அப்படி உட்காரும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. இப்ப அந்த ஆவணி மாசம் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு சுக்கிரன் மாறும்போது, அதே சமயத்துல புதன் மாறும்போது, செவ்வாய் மாறும்போது, உங்களுக்கு இந்த 3 கிரகங்கள் மாறும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுடைய அமைப்பு வந்து சனி பகவான் உங்க ராசி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகமா பாக்குறாரு. அப்ப சனி வந்து உங்க ராசி 5ஆம் பாவகமா பார்த்தாரு அப்படின்னா இப்ப பொதுவா சனி வந்து பார்க்கும் இடத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவகத்தை பாக்குறாருன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப உங்க ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன்கள் நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்ப ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருந்து உங்களுக்கு உங்க ராசியை 10ஆம் இடமா பாக்குறாரு. 10ஆம் இடம்ன்றது வந்து சுய தொழில பாக்குறாரு.
அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆவணி தேதி ஒரு 10 தேதிக்கு மேல உங்க தொழில்ல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இப்போ வந்து தொழில் ஒன்று கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்யலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமா, இல்லை ஏதாவது தொழில் சேஞ்ச் பண்ணலாமா, இதுவரை தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் சுய தொழில் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஆவணி மாதம் 10 தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு திருப்திகரமா இருக்கும். ஆனா இப்ப நீங்க பண்றதும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம். எது செய்யற மாதிரி இருந்தாலும் தனிச்சு பண்றது கண்டிப்பா நல்லதுங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். பொதுவா எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் 3ல பகையா இருக்கும் போது 4ஆம் இடத்துல நான் சொன்ன மாதிரி நீச்சம் அடைஞ்சு உட்காரும் பொழுது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அந்த ஆவணி 10 தேதிக்கு மேலதான் கொடுப்பார தவிர கண்டிப்பா நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இப்ப ரொம்ப வருஷமா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த ஆவணி 10 தேதிக்கு மேலதான் கண்டிப்பா நல்லா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய பேர் நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன், நான் ஒரு பையனை நான் விரும்புறேங்க, இன்னார் எனக்கு லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும், எனக்கு அந்த வகையில் ஏதாவது எனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்குமோ, ஒரு மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் 10 தேதிக்கு மேல. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருந்து மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய பாத்தீங்க அப்படி கனவுகள் இருக்கும். உங்களுக்குள்ளார நீங்களே கேள்வி கேட்டுவீங்க, எப்படி பண்ணனா நல்லா இருக்கும், எப்படி போனா செய்யலாம் நல்லா இருக்கும், எப்படி ஆரம்பிச்சா அது நல்லா இருக்கும், இது போல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் கேட்கறீங்களே தவிர ஒரு பிரயோஜனமும் இல்லாத நிலைமை தான். இதுக்கெல்லாம் ஓப்பனா சொல்லணும்னா உங்க ராசிக்கு குரு 12ல மறைஞ்சதுனால, உங்க ராசிக்கு அதிபதி போய் 3ல நீங்க பகையானதுனால எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு எல்லாம் தடையான ஒரு நேரம் தான். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்ப பொதுவா ஒவ்வொருத்தருக்குமே 7ஆம் இடம் திருமணஸ்தானத்துக்கு அதிபதி. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். பொதுவா வந்து குரு பகவான் திருமணத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் போய் 12ல மறைஞ்சதுனால நீங்க எத்தனை பொண்ணு பார்த்தாலும் செட் ஆகாது. நீங்க பார்க்குற நேரம் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களை எத்தனை மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனா கூட அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மாங்கல்யத்துக்கு அதிபதி வந்து இப்ப போய் மறைஞ்சிட்டாரு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மறைவு இருக்கிறதுனால, அவர் செவ்வாய் சேர்க்கையா இருக்கிறதுனால கண்டிப்பா தடையா இருக்கும். உங்க சுய ஜாதகம் முதல்ல ஒரு தடவை பாருங்க. பொதுவா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகனுக்கு நல்லா இருக்குதுங்க, சொல்றவங்க சொல்றாங்க நல்லதும் நடக்கலைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம சுய ஜாதகம் கண்டிப்பா அவசியம். சரிங்களா? அப்ப சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குதா, 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம் நல்லா இருக்குதா, 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டுறோம், மண்மனை வாங்குறோம், ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஒரு பூமிக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து 8ஆம் இடம் நல்லா இருந்தாதான் நம்ம ஒரு வீடு வாசல் கட்டி உட்கார முடியும். புரியுதுங்களா? ஜீவன் காரகன் 10ஆம் இடம் நமக்கு எப்படி இருக்குது, பொதுவா 11ஆம் இடம் லாபஸ்தானம் எப்படி இருக்குது. இது வந்து ராசிக்கு நம்ம வந்து பலன் சொல்லும் போது ஜாதகத்தை பார்க்கும் போது லக்னத்துக்கு தான் நம்ம பலன் சொல்றோம். சரிங்களா? திசா புத்தி அந்தரத்தை வச்சு நம்ம பலன் சொல்றோம். அப்ப பொதுவா உங்க ஜாதகத்தை பாருங்க, உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம ஜாதகத்துக்கு என்ன தொழில் முதல்ல செஞ்சா நல்லா இருக்கும், எந்த திசையில போனா நல்லா இருக்கும், எப்படி இருந்தா நம்மளுடைய வருவாய் நல்லா இருக்கும், அது முதல்ல யோசிங்க. சரிங்களா? ஏன்னா பிறந்தோ வளர்ந்தோன்றதில்ல, நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல. அப்படி 1000 வருஷம் கொடுத்திருந்தா எனக்கு 950 வருஷம் போகட்டுங்க, நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தா கூட போதுங்களா. ஆனா இன்னைக்கு காலம் அப்படி இல்லை. 4 நாள் வாழ்ந்தா கூட நல்லா வாழணும். அரகரான்றவன் அவதி வைக்க போறதில்ல, எலவுக்கு வரும் தாலி இருக்க போறதில்ல, இல்லைங்களா? சொல்றவங்க யாரும் பார்க்க போறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுய ஜாதகம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பேசும். உங்க சுய ஜாதகம் முதல்ல பாருங்க. சரிங்களா? சரி அன்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடத்தை நேரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. இந்த ஆவணி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்கும், அவர்களுடைய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத எங்களால் முடிந்த அளவு தெளிவாக எடுத்து கூறுகிறோம். மிதுன ராசிக்கு மிகவும் நல்ல ஒரு யோகமான
மாதமாகவே அமைகிறது. பல ஆண்டுகளாக மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்த இந்த ராசி, அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 40 வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப துன்பப்பட்டு பாதிப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஏன்னா இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு 10 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ராசி. காலச்சக்கரத்தினுடைய 3வது ராசியாகவும் திகழ்கிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் அருமையாக இருக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து நீங்கள் சந்தோஷமாக பயணிக்கக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான ஐயமும் தேவையில்லை. இந்த மாதமும் உங்களுக்கு ஒரு நிறைவான மாதமாகவே அமைகிறது. இந்த மாதத்தில் செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதனுக்கு மிதுன லக்னம் மிதுன ராசி செவ்வாய் உங்களுடைய வீட்டிற்கு வருகிறார் 26ஆம் தேதி. 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு செவ்வாய் நல்லதையே செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஜென்மத்திற்கு வரும் பொழுதும் உங்களுடைய மகன் மகள் அவர்களுடைய திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமையும். அதான் இந்த குறிப்பா 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அவர்களுடைய மகன்களுடைய திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு பெண் பார்க்கும் படலம், இந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள் பேசி இந்த ஆவணி மாதத்தில் நல்ல விதமாக திருமணம் நடைபெறுவதற்கு ஏற்ற மாதமாக அமைகிறது. உங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கின்ற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். அதில் குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள், மனைவி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கணவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அனுசரித்து போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா, அது 30 வயசுக்குள்ள இருக்கிறதுல ஒரு சிலருக்கு ஒரு சில பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய கோபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதனால் அந்த கோபத்தினால் ஒரு சில இழப்புகளை தேவையில்லாமல் இழந்துவிட வேண்டிய நேரம் வரும். ஆனால் அந்த கோபப்படாமல் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய இழப்புகள் சரி செய்யப்படும். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதத்தில் அரசாங்க தேர்வுகள் நன்றாக எழுதலாம். அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, வெற்றியும் அடையலாம். அரசாங்க தேர்வு மட்டுமல்லாமல் கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள், பரதநாட்டியம் மற்றும் இருக்கக்கூடிய ஓவியம், இது போன்ற கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் முதலிடத்தில் தேர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை இந்த மாதத்தில் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கலை சம்பந்தமான சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைகிறது. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. புதியதாக உங்களுக்கு ஒப்பந்தமாகிய ஒரு சில படங்கள், ஒரு சில கதைகள், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் அது சரி செய்யப்பட்டு எல்லாம் வல்ல இறைவனால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும். கவலைப்படாமல் இருங்கள். வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக வியாபாரம் ஆகிவிடும். எந்த இடத்தில் நீங்கள் இழந்தீர்களோ, எந்த இடத்தில் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்தில் நீங்கள் மீண்டும் அமர்ந்து வியாபாரம் செய்து உங்களுடைய கொடியை நிலைநாட்டுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும். திருமணம்
திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை ஏற்படாது. இந்த மாதம் திருமண தடை விலகி விரைவில் உங்களுக்கு செவ்வாய் கிரகம் வருகின்ற காரணத்தினாலும் செவ்வாயும் சந்திரனும் சேருகிறார் ராசியில். அந்த நாட்கள் கண்டிப்பாக இந்த திருமண தடை விலகி திருமணம் விரைவில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தையின்மை அப்படிங்கிறவங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம், இந்த பரணி நட்சத்திரத்துல முருகக் கடவுளுக்கு அன்றைய முழுவதும் உபவாசம் இருந்து யாருக்கிட்டையும் பேசாம இருக்கணும். உபவாசம்னா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு பேசி அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த முருகனுடைய சஷ்டி கவச்சத்தை படிக்கலாம், இல்லை என்றால் முருகனுடைய நாமாவளிகள் சொல்லலாம், இல்லை வேல் மாறல் சொல்லலாம். இதை சொல்லி அந்த முருகனுக்கு பிரார்த்தனை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களும் நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னாக்க பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. பெருமாள் வழிபாடோடு உங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய்க்கு சென்னைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செல்லலாம். இல்லை என்றால் ஆலந்தூர், சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆலந்தூர், கிண்டிக்கு அருகாமையில் இருக்கிற ஆலந்தூரில் ஸ்ரீ கற்பக விநாயகர் தேவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிங்காரவேலர், அந்த சிங்காரவேலருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் செவ்வரளி மலர்களினால் அர்ச்சனை செய்து எலும்பிச்சைம்பழ மாலை சாற்றி பூஜை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் கிடைத்து நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலை மீது இருக்கக்கூடிய முருகன் ஆலயமோ இல்லை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயமோ சென்று வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. எல்லோரும் என்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்து நாம் காண இருப்பது மூன்றாவது மிதுனம். மிதுனம் என்று சொல்வதை விட அறிவு என்று சொல்வதுதான் சால சிறந்தது. மிதுனம் என்று சொல்வதை விட மேதை என்று சொல்வது சிறப்பானது. அறிவு மிதுனம் என்று சொல்வதை விட விஞ்ஞானத்தின் தந்தைக்கு உரிய ராசி. விஞ்ஞானம், வெளிநாடு, வெளிப்புழக்கங்கள், வெளி மாநிலம், வெளிநாடு, ஆராய்ச்சி அறிவு, உபயம். காலபுருஷனுக்கு மூன்றாவது இடம், காலபுருஷனுக்கு உபயராசி. அப்போ உபயராசியும் போது நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அறிவு சார்ந்த உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. போய் மட்டும் வெட்டி, மரத்தை வெட்டி, காட்டை வெட்டி, அந்த வெட்டி உடம்பை உழைத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து வகையிலும் அறிவினால், அனைத்து வகையிலும் செயலினால், அனைத்து வகையிலும் ஞானத்தினால். ஒரு தொழில 2 பேர் பார்ப்பாங்க, அடுத்த 5 பேர் பார்ப்பாங்க. இந்த கன்னி ராசி மிதுன ராசிக்காரன் போறான்னு வைங்களேன், டக்குன்னு ஓடிடும். என்ன செய்வான்னு தெரியாது, அந்த மாதிரி ஓட வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ராசி இந்த மாசத்துல உங்களுக்கு சனீஸ்வரனுடைய வக்கரம் கொஞ்சம் பலன் கம்மி. அப்ப மிதுன ராசிக்கு சனீஸ்வரனுடைய வக்கரம் கொஞ்சம் குறைவா வேலை செய்யும். ஏன்னா இயற்கையாகவே மிதுனத்தினுடைய அதிபதி புதன், இயற்கையாகவே மிதுனத்திற்கு நட்பு கிரகம் சனீஸ்வரன். அப்ப வக்ரம்ங்கிறது என்ன, தன்னுடைய ஒரிஜினல் ரியாலிட்டியை மாத்தி அதனுடைய கேரக்டரை
அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் மிதுனத்துக்கு புதன் என்ன சனியும் புதனும் தன்னை விட்டு நீங்காதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால டயத்தை பார்த்துக்குங்க. அதனால நிச்சயமாக மிதுனத்தினுடைய ராசிக்கு சனி வக்கரத்தை விட 15/10/2024 15/10/2024 குரு வக்கரமாகல நல்லா இருக்கும். நிச்சயமாக நல்லா இருக்கும். குரு வக்கரம் போது ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கும், திருமண வைபவங்கள் கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். நான் முன் கூறியது போல முதல்ல உங்களுக்கு சொன்னது போல உங்களுக்கு வேண்டிய தொழில், நூல் நிலையம், தபால் தந்தி, யூனிவர்சிட்டி, புக்ஸு, பைண்டிங், பிரிண்டர்ஸ், வெளிநாடு, வெளிமாற்றங்கள், விஞ்ஞானி, வெளியூர் பயணங்கள் அதிகமாக போவது பார்த்தீங்களா, புக் ஸ்டாலு, லைப்ரரியன், இந்த மாதிரி புக்கு சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள், பல இலக்கிய நூல்களில் லைப்ரரி, எல்லா வகையிலும் நூல், கல்விக்கு அதிபதி, வித்தகி. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசத்துல 15/10/2024 மேல இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்ப இருப்பதை விட எதை பார்க்கணும்? உங்க ராசியை பார்க்கணும். எதை பார்க்கணும்? உங்களுடைய லக்னாத்தையும் பார்க்கணும். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தை பாருங்க. கேந்திராதிபதியை பாருங்க. எல்லா வகையிலையும் உற்று நோக்கும்போதுதான் நீங்க இந்த மாசத்தை அப்படி ஒரு மாசம் தானே உங்க வீட்டுக்கு குரு வரப்போறாரு. உங்க வீட்டுக்கு குரு வர்றாரு. அப்ப குரு வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது எப்ப அதை பகை வீடு உங்களுக்கு இப்பவே நீங்க எல்லாம் ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்பவே ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி பாலாம்பிகா, திரிபுர சுந்தரி பாலாம்பிகா, அம்பிகை வழிபாடு பண்ணுங்க. அதே சமயத்துல ஹயக்கரிவர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்கரிவர் லட்சுமி நரசிம்மர் மிக சிறப்பாக இருக்கும். அறிவு சார்ந்த தெய்வங்கள் மூலம் முதற்கடவுள் விநாயக பெருமாள், ஆதியந்த பிரபு, ஆஞ்சநேயர், இப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கிக்கிட்டு உங்க ராசிக்கேற்ற தொல்லை. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப குரு 12 இருக்காரு. உங்க ராசிநாதன் வேற மிதனத்துக்கு செவ்வாயை ஆவணி மாசம் 10ஆம் தேதி உங்க வீட்டுக்கு வர்றாரு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். ஆவணி மாசம் வர்றாரு. ஆனா ஆவணி மாசத்துல இருந்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, புரட்டாசி வரைக்கும் இருப்பார். அடுத்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீங்கெல்லாம் குறைஞ்சு உங்க பிரார்த்தனை மூலம் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் மிதன ராசிக்கு ஒரு அற்புதமாக அமையும். அதுல மாற்று கருத்து அல்ல. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா உங்க ராசிக்கு 12 நண்பர்களுக்கு, குறிப்பாக நண்பர்கள், குறிப்பாக தேவையில்லாத செலவு, எதிர்பாராத செலவு வேற, தேவையில்லாத செலவு தயவு செய்யாதீங்க. அப்படி செய்யாம இருந்தா தான் இந்த மாசத்தை நீங்க அப்படியே ஓட்ட முடியும். எனவே மிதனராசி நேயர்களுக்கு பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும். பிரார்த்தனை தடையை குறைச்சு கொடுக்கும். அதுல மாற்றுக்கிறது. பிரார்த்தனை தடையை குறைச்சு கொடுக்கும். அறிவு சார்ந்தவங்க நீங்க 7:30 முடிஞ்சு 7:30 சனீஸ்வரன் முடிஞ்சு ரொம்ப ஹாயா இருக்கிறீங்க. கண்டிப்பா திருமண வைபவங்கள் இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா உறுதியா டெஃபினட்டா உண்டுங்க. உங்களுக்கு தான் உண்டு. அதுல மாற்று கருத்து. அதனால இந்த மாசத்தை எப்படியாவது கொஞ்சம் பிரார்த்தனை மூலம், குறிப்பாக ஹயக்கிரிவர், குறிப்பாக விநாயக பெருமாள், குறிப்பாக வாணியம்பாடி சரஸ்வதி. வாணியம்பாடி எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. வாணியம்பாடி சரஸ்வதி பாடி எழுந்தெடுக்கப்பட்ட சிவபெருமான் அருள் கொடுத்தது சரஸ்வதிக்கு. சிவபெருமானால் சரஸ்வதியினுடைய சாபம் நீங்க பெற்ற இடம் திருத்தலம் வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர் பக்கம்.
வடக்கே ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த வருது தினேசரித்து வருது, நவராத்திரி வருது, ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்படி வந்தா இந்த மாசத்தை நீங்க அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுல மாற்றம் இருக்காது.